ஏற்கனவே பார்த்துட்டு வந்த சாராய் பிஸ்னஸை நாம் ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் ஐடியா கேட்டேன். தலைமலை இன்ஸ்பெக்டர் போய் அவர் வீட்டில் போய் பார்த்தேன். இது மாதிரி நான் சாராய் எங்கள் அண்ணன் அனுப்பிவிட்டாப்புல நான் சாராய பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. லலிதா ஆட்டோ சங்கத்தை அழைச்சிட்டு வந்த விஐபி தொடர்பாக இந்த எபிசோட்ல பார்க்கலான்னு கடந்த முறை பாலா சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ மோகன் இந்த விபச்சார தொழிலாக இருக்கட்டும், அதே சமயம் சாராய விற்பனை தொழிலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடையும் இந்த எபிசோட தொடக்கலாம். சொல்லுங்க பாலா. ஆமாம் முகேஷ், இந்த ஆட்டோ மோகன் இந்த லலிதாவை யார் தன்னுடைய அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு, அந்த விஐபி நபர் யார் என்ற விபரத்தை நம்ம ஏற்கனவே போன பதிவுல எபிசோடில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ மோகன் எப்படி இந்த சாராய தொழிலுக்குள்ள வந்தேன் என்ற விபரத்தை அந்த அவர் வாக்குமூலத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் ஆரம்ப கட்டத்தில் ஆட்டோ மோகன் பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு வந்த நேரத்தில் தன்னுடைய அண்ணன் ஆட்டோ சங்கர் விபச்சார தொழிலும் நடத்திட்டு வந்தாரு, சாராய தொழிலும் நடத்திட்டு வந்தாரு. ஆனால் இந்த ரெண்டு தொழிலுமே எனக்கு விருப்பம் இல்லை. நான் பெயிண்டிங் வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த பெயிண்டிங் வேலையும் எனக்கு அந்த பெரிய லெவலில் கை கொடுக்கலை, அதாவது போதுமான வருமானம் இல்லை. அப்பப்போ செலவுக்கு அண்ணன்கிட்ட இருந்து தான் பணம் வாங்கி செலவு பண்ணிட்டு வந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பேசாம பெயிண்டிங் வேலையை விட்டுட்டு அண்ணன் நடத்தக்கூடிய அந்த சாராய பிஸ்னஸ், அந்த ஏற்கனவே பார்த்துட்டு வந்த அந்த சாராய பிஸ்னஸை நாம் ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் ஐடியா கேட்டேன். அப்போ எங்கள் அண்ணனை தலைமலை இன்ஸ்பெக்டர், திருவான்மை இன்ஸ்பெக்டர் தலைமலையை போய் பாரு, நான் ஒன்று சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. நானும் தலைமலை இன்ஸ்பெக்டர் போய் அவர் வீட்டில் போய் பார்த்தேன். இது மாதிரி நான் எங்கள் அண்ணன் அனுப்பி விட்டாப்புல நான் சாராய பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா, எனக்கு மாதம் 2000 ரூபா கொடுத்துட்டு நீ வேணா பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னா, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பவுன்ராஜை போய் பாரு, ஸ்டேஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கேட்பாரு, அதை நீ கொடுத்துட்டு நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நானும் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பவுன்ராஜை போய் அவருடைய ரூமில் போய் சந்திச்சு இது மாதிரி இன்ஸ்பெக்டர் நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், நான் சாராய பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸாக சொன்னீங்கன்னா நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பவுன்ராஜுக்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அந்த எஸ்ஐ பவுன்ராஜ் என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு 2000 ரூபா மாதம் 2000 ரூபா கொடுத்துட்டு நீ பிஸ்னஸ் பண்ண, எந்த இடையூறும் வராது, நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இன்ஸ்பெக்டருக்கே இன்ஸ்பெக்டருக்கே நான் மாதம் 1000 ரூபா தான் கொடுக்குறேன், 1000 ரூபா தான் கேட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் 2000 ரூபா கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ கிட்ட நான் திருப்பி கேட்டதுக்கு, யார் எவ்வளோ வாங்கினா எனக்கு நீ மாதம் 2000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விசாரிச்சிருப்பாரு. ஆமாம். இதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, ஆனால் என்னால் மாதம் 2000 கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்ராஜ்கிட்ட பேசிட்டு அந்த டீலை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ பவுன்ராஜ் என்ன சொன்னார்னா, ஸ்டேஷனுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அதனால நீ என்ன பண்ணுன்னா, ஸ்டேஷனில் ஏட்டையா பத்மநாபன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், நீ அவரை போய் பாரு, அவர் என்ன தேவைப்படும், எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்லுவார், நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா நான் ஸ்டேஷனில் போய் ஏட்டையா பத்மநாபனை சந்தித்து பேசினேன். அப்போ அந்த பத்மநாதன் என்ன கேட்டார்னா, அந்த ஏட்டையா ஸ்டேஷனுக்கு 850 ரூபா நீ மாதம் கொடுக்கணும், அதில் 600 ரூபா ஸ்டேஷன் செலவுக்கு போயிடும், மீதி இருக்கிற 250 ரூபா கிரைம் இன்ஸ்பெக்டராக இருந்தால் சிவபிரகாஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதையும் நான் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரான பட்டு தான் நான் சாராய பிஸ்னஸ்லேயே இறங்கினேன். மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள இன்ஸ்பெக்டர் தலைமலைக்கும்
அந்த எஸ்ஐ பவுன்ராஜுக்கும் நான் சொன்னபடி பணத்தை கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்காட்டா நான் என்னை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது வந்து அப்பப்போ நடக்கும். ரெண்டாவது வந்து நான் தொழில் நடத்துகிற அதாவது சாராய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கே வந்து சாராயக்காரன்லாம் அடித்து ஒடிச்சு கிளாஸ்லலாம் உடச்சி விட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் எங்கள் அண்ணன் தான் வந்து அந்த மாமூலில் ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டிய மாமூலில் வந்து கொடுப்பாரு. இப்படி தான் நான் வந்து சாராய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே போல தான் வந்து ஆட்டோ சங்கர் விபச்சார தொழில் நடத்தும் போதும் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு தான் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அப்போவே வந்து அந்த வாக்குமூலத்தில் ஆட்டோ சங்கர் சொல்லியிருக்காரு, நான் என்னட்ட வாங்கினது இல்லாமல் தம்பி மோகன் சாராய தொழில் நடத்துறதுக்கு தனியாக ரேட் பேசி அவன்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னும் ஆட்டோ சங்கர் வந்து தன்னோட வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாம். இந்த சாராய தொழில் பிஸ்னஸ் பண்ண அதே நேரத்தில் ஆட்டோ சங்கர் வந்து தனியாக வந்து பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. திருவான்மூர் ஏரியாவில் கரிநாயுடு தாத்தா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிராத்தல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே வந்து லலிதான்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்தார். அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் தலைமலை அடிக்கடி வந்து போவார். அப்படி வந்து போன சமயத்தில் அந்த 2 பேருக்கும் இடையில வந்து நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் மூலமாக தான் லலிதா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரை தான் கூட்டி கொண்டு வந்து விட்டாப்புல. எதுக்குன்னா பிராத்தல் பிஸ்னஸ்க்காக. லலிதா வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால எங்கள் அண்ணன் வந்து லலிதாவை வந்து பிராத்தல் பிஸ்னஸ்க்கு அனுப்பலை, வீட்டிலேயே வந்து தங்க வச்சுருந்தார். இதை பார்த்த கூட இருந்த பெண்கள்லாம், அதாவது பிராத்தல் பிஸ்னஸ் தொழில் பண்ணியிருந்த பெண்கள்லாம் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அவளும் வந்து பிஸ்னஸ்க்கு தானே வந்திருக்கா, பிராத்தல் பிஸ்னஸ்க்கு, அவளை மட்டும் நீ வந்து தொழிலுக்கு அனுப்பாமல் உன் கூடயே வச்சிருக்கிய, வீட்டிலேயே வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான்னா, லலிதாவை நம் திருவான்மியூர் கலாச்சேத்ரா காலனி பகுதியில் உள்ள பொம்மியம்மா என்பவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வாடகைக்கு குடி வச்சாப்புல. அந்த ஃபங்க்ஷனையே வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி லலிதாவை வந்து கல்யாணம் தாலி கட்டி பொண்டாட்டியாவும் ஏற்றுக்கிட்டாரு. மேலும் வந்து அந்த லலிதாவுக்கு தேவையான பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பட்டுப்புடவை, நகை நட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு பொண்டாட்டி மாதிரி தான் லலிதாவை வந்து வச்சுருந்தார். அப்படி வச்சிருந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் கூட வந்து சொடலைன்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து மேனேஜராக இருந்தார். அவர் தான் எங்கள் அண்ணனுடைய வரவு செலவு கணக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வந்தார். அவர் வந்து லதான்னு சொல்லிட்டு ஒரு பெண், அதுவும் வந்து அவள் வந்து விபச்சார தொழிலுக்கு வந்த லதா என்ற ஒரு பெண்ணை சுடலை வந்து கல்யாணம் பண்ணி லலிதா குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருந்தார். இந்த பிராத்தல் பிஸ்னஸ் சரியாக போகாதனால சுடலை என்ன பண்ணாருன்னா, லதாவை அவளுடைய சொந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாப்புல ஒரே மாதத்தில். அவள் வச்சுட்டு பிஸ்னஸ் நல்லா நான் கூட நான் திரும்ப அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாப்புல. இது தனியாக இருந்த சுடலைக்கும் பக்கத்துலேயே குடியிருந்த லலிதாவுக்கும் இடையில வந்து தொடர்பு ஏற்படுது. அவங்க 2 பேரும் வந்து நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து என்னுடைய அண்ணன் ஆட்டோ சங்கருக்கு தெரிய வந்த உடனே அவர் கோபம் அடைகிறாரு. சரி, இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லலிதாவை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி கோட்டூர்புரத்தில் இருந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் குடி வைக்கிறாப்புல. கோட்டூர்புரத்தில் இருந்த ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா லலிதாவையும் சுடலையும் காணலை. அவங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே எங்கள் அண்ணன் கோபம் அடைஞ்சு அவங்க குடி வச்சிருந்த வீடு இல்லையா, கோட்டூர்புரத்தில் இருந்த வீட்டுக்கு போய் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அண்ணன் சொல்லி தான் சுடலை வந்து லலிதாவை கூட்டிகிட்டு வர சொன்னதாகவும், அவர் சொல்லி தான் நான் வந்து லலிதாவை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சுடலை வந்து ஆட்டோவில் அழைச்சிட்டு போனார். அப்படி போகும்போது வீட்டை கூட்டிட்டு சாவியை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சாவியை எடுத்து கொடுத்தாங்க. நானும் எங்கள் அண்ணனை அப்புறம் கூட இருந்த எல்டின் சிவாஜி இவங்கெல்லாம் போய் அந்த வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த எந்த பொருளுமே இல்லை. எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த யாஸ்கியா கேமரா, பணம், அப்புறம் லலிதாவுக்கு போட்டிருந்த நகை நட்டு, அவளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. தலைமறைவான சுடலையும் லலிதாவையும் தேடி பார்த்தோம். 1 மாசமா தேடி பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிய வரல. இந்த நிலையில சுடலை லலிதாவை வச்சு அண்ணா நகரில் வந்து பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வர்றா என்ற விவரம் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே நான் எங்கள் அண்ணன் எல்லாரும் போய் அண்ணா நகரில் போய் பார்த்தோம். ஆனால் அந்த பிளாட்டில் வந்து சுடலை இல்லை, தலைமறைவாயிட்டான். இதை எடுத்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, சுடலையும் லலிதாவையும் காணலைன்னு சொல்லிட்டு திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுத்தாரு. அந்த புகாரில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தலைமறைவான லலிதா எங்கள் அண்ணனுடைய யாஸ்கியா கேமரா, 15,000 ரூபா ரொக்கப்பணம்,
நகை நட்டு இதெல்லாம் எடுத்துட்டு திருடிக்கிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லி தான் புகார் கொடுத்துருந்தாரு. இந்த புகாருக்கு அப்புறமா இந்த லலிதாவையும் சுடலையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க என்பதை பற்றிய விவரத்தை வந்து ஆட்டோ மோகன் தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றிய விவரத்தை வர எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம். முகேஷ், நாமும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். அன்பு நெஞ்சங்களே, நன்றி. நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.